அனுர அரசே 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 நமது நிலம் நமது நிலம் நமது நிலம் நமது நிலம் நமது நிலம் ராணுவமே 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 எங்களோட பிறந்த இடம் மயிலிட்டி தான். இப்போ நாங்கள் 90ஆம் ஆண்டில் இருந்து இப்படியே ஒவ்வொரு இடமாக அலைஞ்சு நாங்கள் இங்கே இருந்து பொக்கணம் முல்லைத்தீவு காண போய் திரும்பவும் வந்து இப்போ இங்கே அஞ்சம் வந்து ஒவ்வொரு இடமாக எலும்புண்டு ஒவ்வொரு இடமாக அலைஞ்சு கொண்டே இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு உழைக்கிறதுக்கு இடம் இல்லை, இதுக்கா வீடு இல்லை, வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் என்ன செய்கிறது, எங்கே போகிறது? எங்களோட இடங்களை விட்டு தாங்க தயவு செய்து. இப்போ 36 வருஷமாக நாங்கள் சாப்பிட இல்லாத நிலையில் கூட வந்துட்டோம். இன்னும் எங்களுக்கு சமாளிக்க முடியாது. பிள்ளைகளுக்கு படிப்புக்கு கஷ்டம், கோயில் ஒன்றும் இல்லை. எல்லாம் எங்களிடம் இதிலும் இருக்குது காணி, மற்ற இஞ்சாலும் இருக்குது, தோட்ட காணியும் இருக்குது, வீடு கட்டின காணிகள் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் மிக பிடிச்சி வச்சுருந்தா நாங்கள் என்ன செய்கிறது, எங்கே போகிறது? பிள்ளைகளும் மலவங்களை படுது, படிக்க வழி இல்லை, நிம்மதியாக இருக்க வழி இல்லை, உழைச்சாதவர்களுக்கு படிப்பிச்சு சிலவுகளை கொடுக்க வழி இல்லை. நாங்கள் எங்கே போகிறது, என்ன செய்கிறது? தயவு செய்தால் எங்களோட இடங்களை விட்டு தாங்க. அவை இருந்த இடத்துக்கு அவையே போக சொல்லுங்க. எங்களோட காணிகளை எங்களுக்கு விட்டு தர சொல்லுங்க. நாங்கள் இனியாவது சாகிற காலத்தில் நிம்மதியாக எங்களோட காணியுண்டு எங்களுக்கு ஒரு கொட்டில் போட்டு நாங்கள் நிம்மதியாக இருந்து ரெண்டாவது நாங்கள் சாகிறது. எங்களோட பிள்ளைகளுக்கே எங்களோட காணிகள் ஒரு கொஞ்சம் கூட அடையாளமே தெரியாது. அப்படியா நிலைமையில பிள்ளைகள் இருக்க நாங்கள் கண்மூடி போவிட்டால் எங்களோட பிள்ளைகளை என்னென்று அந்த இடத்த பார்க்குறது வாரது அவையும் இருப்பினமோ தெரியாது. நாங்களும் இங்கே இருந்து எல்லா இடமும் திரிஞ்சு களைச்சி போயினோம். இப்போ இங்கேயும் ஒவ்வொரு கிழமையும் வந்து அலைஞ்சு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கும் ஒரு தராலும் ஒரு பதிலும் கிடையாதாம். நாங்கள் இப்படியே வந்து பிச்சைக்காரன் மாதிரி இந்த தெருக்கானில் இருந்து மழை என்ன வெயில் என்ன எல்லாத்திலும் முத்தடிச்சோண்டு இப்படியே தெரிகிறோம். எங்களுக்கு என்ன முடிவு தர போயினோம், என்ன செய்ய போயினோம்? எங்களுக்கும் வயது போய் கொண்டு இருக்குது, திரிய இயலாது. வந்தான் வரத்தானோ நீனும் நாங்கள் எவ்வளவு கதையண்டு கேட்டு தாங்குறது, தாங்க இயலாது எங்களால். நாங்கள் என்ன செய்கிறது? எங்களோட இடங்களை விட்டு தாங்கோ. எங்களோட இடங்களை பார்க்க கூட விட மாட்டேனோம். அப்படி தங்கட மாதிரி வச்சு கொண்டு இருக்கணும். நாங்கள் எங்கே என்ன செய்கிறது, எங்கே போகிறது? இனியாவது விட்டு தந்தால் நாங்கள் நிம்மதியாக வந்து இருக்கலாம், தண்ணலாம். என்ன நடக்க போகுதுன்ட்டு எங்களுக்கு தெரியாமல் கிடக்கு. நாங்களும் ஒவ்வொரு கிழமையும் வந்து நல்ல பதில் கிடைக்கும், எங்களோட காணியை விட்டு தருவினோம்ண்டு கதைப்பினோம்ண்டு எதிர்பார்த்து கொண்டே இப்படியே இருக்கிறோம். நாங்களும் என்ன செய்கிறது? நீங்களும் எங்கள்கிட்ட பேட்டி எடுத்து ஒவ்வொரு கிழமையாக கொண்டு கொடுக்குறீங்க. ஆனால் உங்களாலும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான பதில் வராதாம். அங்கே கிடைச்சா தானே உங்களுக்கும் வரும். இப்போ நாங்களும் என்ன செய்கிறது? ஆசைக்கு ஒரு இடமும் போகவும் இல்லாது பார்க்கவும் இல்லாது நாங்கள் சரியான நீண்ட கஷ்டத்தில் இருக்கிறோம். நீங்கள் ஜனாதிபதிக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஜனாதிபதி இருக்கிற இராணுவத்தை முந்தி இருந்த இடத்துக்கு அவைய போக சொல்லி போட்டு எங்களோட காணிகளை விட்டு தர சொல்லுங்க. நாங்கள் எங்களோட காணிகளில் இருக்கோம். எங்களுக்கு தொழில் செய்ய வசதி இல்லை, இருக்க வசதி இல்லை, ஒரு இடம் போக்குவரத்து சகலாலும் நாங்கள் துன்பத்தில் தான் வாழ்கிறோம். இதில் எல்லாமே நாங்கள் ரோட்டு கானில் வந்து காவல் இருக்கிறோம். எங்களோட காணியை விட சொல்லித்தானே. மயிலிட்டி சந்தியில் இருந்த நாங்கள் இப்போ கொழும்புக்கு போயிருந்தாங்க, யாழ்ப்பாணம் போயிருந்தாங்க. இப்போ இதில் இருக்கிறோம், கச்சேரிக்கும் போய் வந்து எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை. இனி எங்கே போகிறது? நாங்கள்
கச்சேரியில் இதை பற்றி ஒரு முடிவு நீங்கள் கேட்கலையா? எங்க போன கிழமை கச்சேரியில் போராட்டம் வச்சு நீங்கள் சொல்லலாம். பெரிய போராட்டம் ஒன்று கடிதம் எல்லா இடம் போகிற இடம் எல்லாம் கொடுத்தேன் நாங்கள். எங்களுக்கு ஒரு பதிலும் கடிதம் கிடைக்கும். வாங்கினவங்க ஆ கடிதம் வாங்கினவங்க ஓ கொண்டே கொடுத்தோம். நாங்கள் கேட்டில் நாங்கள் பார்த்தோன்ட்டு இருந்த நாங்கள் ஆம்பளை 4 பேர் போய் கொடுத்துட்டு வந்தவ. என்ன சொன்னவங்க உங்களுக்கு? அவே என்னது சொல்றது, கடிதத்துக்கு தான் வாங்கி கொண்டு விட்டு இருக்கணும். அங்கே இருந்து அவர் எங்களுக்கு பதில் அனுப்புவார், இவே சொல்லிக்கணும்னு தான் எதிர்பார்த்தோம். ஒரு பதிலும் இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? போட் போட சொல்லிக்கணும். போட் போட்டோன்னா அவைக்கு கதிரை கிடச்சோன்னா அவை போய் குந்தி இருந்து தாங்கள் குசியாக இருக்கணும். இங்கே தெரு பொறுக்கியல் மாதிரி திரிகிறார்கள், அனுபவிக்கிறார்கள். நாங்கள் எங்களுக்கு இது தேவையோ? நாங்கள் இனி இல்லையாண்டா இங்கே எங்கேயாவது எல்லாரும் சேர்ந்து ரெண்டு அடித்து வந்து குந்த போகிறோம். வேறு வழி எங்களுக்கு இல்லை. எங்களால் அந்நிய இடத்துல நடுக வந்தாமரத்தான் நாங்கள் இங்கேண்டு கேட்டுக்கொண்டு எங்களால் தாங்கி இருக்க இயலாது. நாங்கள் வந்து ரெண்டு அடித்து இதில் இருக்கிற மாதிரி எங்கேயாவது இடத்த இருக்க போகிறோம். எங்களோட காணிகள் இங்கே இடத்த கிடக்க. ஆனால் எங்கேயாவது வெளியான இடத்தை ஆயத்த காணி இருந்தாலும் சரி நாங்கள் இருக்க போகிறோம். அவை செய்கிறது இனி நாங்களே அனுபவிக்க வேண்டிய வேறு வழி எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இங்கே என்ன செய்கிறது? 36 வருஷம் அண்டைக்குள்ள அரைவாசி காலம் போட்டுது. இன்னும் காவாசி காலம்தான் எங்களுக்கு இருக்குது. அதுக்குள்ளே விட்டால் தானே நாங்களும் எங்களோட புள்ள ஊட்டிகளுக்கு காட்டி நாங்களும் இருந்து நிம்மதியாக சாகலாம். அந்த புள்ள ஊட்டிகளாவது நிம்மதியாக இருந்து அவைகளும் தங்களோட குடும்பங்களை கொண்டு வந்து சமாளிப்பினோம், பார்ப்பினோம். இல்லையண்டா என்ன செய்கிறது? அவை நேராக வந்தாலும் நாங்கள் எங்களோட உயிர் போவோம்னு பயப்பட மாட்டோம். நாங்கள் நேராக கேட்போம், விடுங்கோண்டு பெருமையாக கேட்போம். சண்டை பிடிக்க மாட்டோம், பெருமையாக கேட்போம். நாங்கள் இதால் வரைக்கதனிலும் எங்களுக்கு 2 ஓட்டு வந்திருந்தால் நாங்கள் நேராக கதைச்சிருப்போம். அவைக்கு தமிழ் தெரியும் கொஞ்சம் உண்டாலும் அவை காட்டு தராமல் சிங்கள தாரியை கதைச்சி கொண்டு போவினோம். நாங்கள் கேட்டிருப்போம் கண்ட. ஆனால் அவை பேசாமல் போயினோம். தங்கள மக்களுக்கு செய்யணும் தானே. அங்கே கேட்ட உடனே காணியை விட்டு கொடுக்கிறோம், வீடு கட்டி கொடுக்கிறோம், உத்தியோகத்துக்கு வேலை போட்டு கொடுக்கிறோம், எல்லாம் செய்யணும் தானே. ஏன் எங்களை மட்டும் ஒதுக்கி வச்சிருக்கணும்? நாங்கள் உயிர் இல்லையோ? எங்களுக்கு உயிர் இல்லையோ? இல்லை நாங்கள் மக்கள் இல்லையோ? இனியாவது மனம் இறங்கி இந்த வருஷம் முடிகிறதுக்கு இடையிலேயாவது எங்களிடத்தை விட்டு தந்தால் இந்த தைப்பறை போடியாவது நாங்கள் வந்து ஒரு கோட்டில் போட்டாவது எங்களோட புள்ளியோட சந்தோஷமாக நாங்கள் இருப்போம். தயவு செய்து விட்டு தாருங்கோ. அதைத்தான் நாங்கள் கேட்போம். நடுக திருப்பி விசார் வைத்தியம் மாதிரி நாங்கள் இதையே எல்லார்ட்டும் கேட்டு கதைச்சு எங்களோட உடம்பு கட்டு இன்னும் நோயாளியாகி கெரியா சாகிற கட்டத்தில் தான் நாங்கள் வந்தோண்டு இருக்கிறோம். தயவு செய்து விட்டு தர சொல்லுங்க கெரியா. சரி.